السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹ் அவனை பற்றி அவனது மார்க்கத்தை பற்றி படிப்பதற்காக இந்த இடத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மன நிம்மதியை சீர்குலைக்கும் பாவங்கள், இந்த தலைப்பை பொறுத்தவரை பொதுவாக நன்மைகள் எல்லாம் மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கிறது. நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு அல்லாஹு தாலா நன்மையை தருவது போன்று நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு நிம்மதியையும் அல்லாஹு தாலா வழங்குகின்றான். எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மாறு செய்கிறானோ, பாவம் செய்கிறானோ, பாவத்தில் ஈடுபடுகிறானோ, அப்பொழுது அவனுக்கு பாவம் எழுதப்படுவதைப் போன்று அவனது நிம்மதி பறிக்கப்படுகிறது, போக்கப்படுகிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முஸ்னதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். வாபிஸத் இப்னு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாபிஸத் இப்னு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துவிட்டு சொன்னார்கள், யா வாபிஸாவே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாபிஸா இப்னு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், ஜித தஸ்அலு அனில் பிர், நீங்கள் வந்திருப்பது நன்மை என்றால் என்ன என்பதை கேட்பதற்காகத்தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாபிஸா இப்னு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், அல் பிர்ரு மத்ம அன்னத் இலைஹி நஃப்சு வத்ம அன்ன இலைஹில் கல்பு. நன்மை என்றால் அதை செய்கின்ற பொழுது நஃப்ஸ் ஆன்மா அமைதி வரும், கல்ப் உள்ளமும் அமைதி வரும். ஆன்மா இருக்குதானே, நஃப்ஸ், எங்களுடைய ஆன்மா அதுவும் அமைதி வரும், எங்களுடைய கல்ப் அதுவும் அமைதி வரும். இதுதான் நன்மை. நன்மைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வரைவிலக்கணம் என்னவென்றால், அல் பிர்ரு மத்ம அன்னத் இலைஹி நஃப்சு வத்ம அன்ன இலைஹில் கல்ப். பாவத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, பாவம் என்றால் வல் இஸ்மு, பாவம் என்றால் என்ன, மா ஹாக ஃபி நஃப்ஸி வ தரத்தத ஃபி ஸத்ர். பாவம் என்றால் அது உள்ளத்துக்கு ஒரு கலக்கத்தை, ஒரு சஞ்சலத்தை, நீங்காத ஒரு கலக்கத்தை, அது தடுமாற்றத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கும். உள்ளத்தில் பாவம் என்பது அதை செய்கிற பொழுதும் ஒரு மனக்கஷ்டத்தை உண்டு பண்ணும், அதே போன்று செய்து முடிந்தாலும் அது மனக்கஷ்டத்தை உண்டு பண்ணும், இறுதியில் அது உங்கள் நிம்மதியை அது பறித்துவிடும். எவ்வளோ அழகா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு செய்தியில் வந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இதே போன்றுதான் அந்நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த செய்தி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முஸ்னதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலும் வருகிறது. நன்மை என்றால் என்ன? முதலாவது இதை விளங்கி கொண்டால்தான் இந்த தலைப்பை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும். நன்மை என்றால் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்ட பொழுது
அல் பிர்ரு நன்மை என்றால் ஹுஸ்னுல் ஹுலுக். ஹுஸ்னுல் ஹுலுக்னா என்ன? நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், இதான் நன்மை என்று சொன்னார்கள். அதே மாதிரி சொன்னாங்க பாவம் என்றால் வல் இஸ்மு, பாவம் என்றால் மஹாக ஃபி ஸத்ர் மஹாக ஃபி நஃப்ஸ், உள்ளத்தில் ஒரு கலக்கத்தை, ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. வ கரிஹ்த அன் யத்தலிஅ அலைஹி நாஸ், மனிதர்கள் அதை பார்ப்பதை நீ வெறுப்பாய். நீ செய்கிற பொழுது, அந்த பாவத்தை நீ செய்கிற பொழுது மக்கள் உன்னை உற்று நோக்குவதை நீ வெறுப்பாய். எதெல்லாம் செய்யும் பொழுது பயத்தோடும் கலக்கத்தோடும் உடைந்த மனதோடும் செய்கிறாயோ, மக்கள் பார்ப்பதை வெறுத்த நிலையில் பயந்து பயந்து செய்கிறாயோ, இதெல்லாம் பாவம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியிலிருந்து தான் நாங்கள் இந்த தலைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்ப் என்பது, இதயம் என்பது, அது நோய்வாய்ப்படும். கிட்டத்தட்ட குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 25 வகையான நோயுற்ற இதயங்கள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான். கிட்டத்தட்ட நோயுற்ற இதயங்கள் குறித்து சொல்லும் பொழுது, அது அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகிற பொழுது குர்ஆனில் மட்டும் 25 வகையான உள்ளங்களை அது நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, அதற்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அது சுகதேகியாக ஆரோக்கியமாக அது இல்லை என்ற கோணத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதே மாதிரி ஆரோக்கியமான இதயங்கள் குறித்து பேசுகின்ற பொழுது 10 வகையான உள்ளங்களை அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான் குர்ஆனிலே. இப்போ நாம் அதை முழுமையாக இங்கு சொல்ல வரவில்லை. அதனுடைய மிக மிக அழகான ஒரு சுருக்கமான விடயத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹு தஆலா கல்பை பற்றி சொல்கிற பொழுது, அந்த கல்பை நீங்கள் அதனுடைய நிம்மதியை பாதுகாக்க வேண்டும் என்றால், அதனுடைய அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்றால், நீங்கள் அந்த கல்பை நோயிலிருந்து, அது நோய்வாய்ப்படுவதிலிருந்து நீங்கள் அதை சலீமானதாக, ஆரோக்கியமானதாக நீங்கள் மாற்ற வேண்டும். அந்த நிலைக்கு கொண்டு வந்தால்தான் உங்கள் உள்ளம் அமைதி வரும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். وَلَا تُخْزِنِي يَوْمَ يُبْعَثُونَ يَوْمَ لَا يَنفَعُ مَالٌ وَلَا بَنُونَ إِلَّا مَنْ أَتَى اللَّهَ بِقَلْبٍ سَلِيمٍ وَلَا تُخْزِنِي يَوْمَ يُبْعَثُونَ. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுகிற அந்த நாளில் நீ என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். வலா துஹ்ஸினி, என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், அந்த நாளில் பொருளாதாரமோ பிள்ளைகளோ யாரும் யாருக்கும் பலனளிக்காத அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே. ஆனால் யாருக்கு அந்த நாள் பயனளிக்கும், எந்த நிலையில் வந்தால் அவர் சொர்க்கம் செல்லுவார் என்றால் அதை சொல்கிறார்கள், இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலீமான இதயத்தோடு வர வேண்டும். சலீமான இதயத்தோடு, சாந்தமான, ஆரோக்கியமான, அமைதியான, சலாமத்தான உள்ளம். இந்த சலாமத்தான உள்ளம், சலீமான உள்ளம் என்பது பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும், தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும், அசிங்கமான குணங்களிலிருந்து விடுபட வேண்டும், அல்லாஹுக்கு மாறு செய்வதிலிருந்து விடுபட வேண்டும், குஃப்ரிலிருந்து விடுபட வேண்டும், ஷிர்கிலிருந்து விடுபட வேண்டும், மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட வேண்டும், அனாச்சாரங்களிலிருந்து விடுபட வேண்டும், தீய குணங்கள், பொறாமை, வஞ்சகம், ஏமாற்றம், முகஸ்துதி, வீணான கோபம், வீணான சந்தேகம், இவைகளிலிருந்து விடுபட்ட ஒரு இதயம்தான் கல்புன் சலீம். அப்ப அந்த சலீமான உள்ளத்தில் நிம்மதி இருக்கும். நிம்மதி எப்ப சீர்குலைக்கப்படும்? இந்த பாவங்கள், நான் மேலே சொன்ன பாவங்கள் ஒரு மனிதனிடம் இருக்கிற பொழுது இந்த நிம்மதி சீர்குலைந்து விடும். நிம்மதி சீர்குலைந்து விட்டால் இந்த உலகத்திலும் அந்த உள்ளம் நிம்மதியாக இருக்காது, நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்ளாது, சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாது. அப்ப எனவே அந்த கல்புன் சலீம் என்றால் பாவங்களில் இருந்து விடுபட்ட உள்ளம். அதை அடைந்து கொள்கிற மனிதனுக்கு அந்த உள்ளம் இந்த உலகத்தில் அமைதியை கொடுத்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதை குர்ஆன் வசனம் சொல்கிறது. அப்ப நாம் ஏற்கனவே சொன்னோம், கல்பும் அமைதி பெறணும், நஃப்ஸும் அமைதி பெறணும்.
அல்லாஹு தஆலா நஃப்ஸை பற்றி சொல்கிற பொழுது இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு, ஆன்மா மனிதனுடைய நஃப்ஸ் இருக்கிறதே, மனோ இச்சை இருக்கிறதே, இது மனிதனுக்கு கெடுதியை தூண்டிக்கொண்டே இருக்கும். பாவம் செய்யணும் என்று அது தூண்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நஃப்ஸை பாவத்தில் இருந்து பாதுகாத்து, நஃப்ஸ் என்ன சொல்லும்? எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு அதுக்கு லேசான விடயங்களை, அதற்கு சுவையான விடயங்களை தான் நஃப்ஸ் சொல்லும். இப்போ தொழுகிறது என்பது நஃப்ஸுக்கு நாங்கள் அதை பக்குவப்படுத்தவில்லை என்றால் தொழுகையில் அது இன்பம் காணாது, இபாதத்தில் இன்பம் காணாது, உண்மை பேசுவதில் இன்பம் காணாது, அல்லாஹுக்கு சுஜூது செய்வதில் இன்பம் காணாது, பாவங்களில் இன்பம் காணும். அப்ப அந்த பாவத்தை தூண்டுகின்ற ஆன்மாவை அல்லாஹ் சொல்லுகின்றான், அது அமைதி பெற்ற ஆன்மாவாக மாற்றினால் இந்த உலகத்தில் அந்த ஆன்மா அமைதி பெறும், மறுமையில் சுவர்க்கத்தை பெறும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ் இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்திய்யஹ் ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ், அமைதி பெற்ற ஆன்மாவே, அமைதி பெற்ற ஆன்மாவே. எப்படி நஃப்ஸ், பாவத்தை தூண்டுற நஃப்ஸ், பாவத்தில் இன்பம் அடைகிற நஃப்ஸ், இங்கு அல்லாஹ் சொல்கிறான் அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா. நன்மை என்றால் என்ன? மத்மஅன்னத் இலைஹி நஃப்ஸ். ஆரம்பத்தில் சொன்னேன், மத்மஅன்னத் இலைஹி நஃப்ஸ். நஃப்ஸ் அமைதி பெறும் அதை செய்கிற பொழுது, நன்மையை செய்கிற பொழுது நஃப்ஸ் அமைதி பெறும். அப்போ அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மாவே. எதில் அமைதி பெற்றது? நன்மை செய்வதில், இபாதத் செய்வதில், அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில், வணக்க வழிபாடுகளில், நல்லறங்கள் புரிவதில், பெற்றோருக்கு உபகாரம் செய்வதில், சிறியவர்களை கண்ணியப்படுத்துவதில், மூத்தவர்களை மதிப்பதில், இந்த அனைத்து நல்லறங்களிலும் அதை செய்வதினூடாக அமைதி கிடைக்கணும். நன்மை செஞ்சு நிம்மதியை பெற்றவர்களே, அதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ் இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்திய்யா. அல்லாஹுவை பொருந்திக் கொண்ட நிலையில், அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையில் நீ மீண்டு செல்வாயாக. ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி, என்னுடைய அடியார்களிடம் சென்று என்னுடைய அடியார்களோடு பிரவேசித்து நீ சுவர்க்கத்தில் நுழைவாயாக, எனது அடியார்களோடு நுழைந்து விடுவாயாக, எனது அடியார்களோடு சேர்ந்து வத்குலி ஜன்னதி, என்னுடைய சுவர்க்கத்துக்குள் நீ நுழைவாயாக என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த நஃப்ஸாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபீ குலூபிஹிம் மரத் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா. அவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கிறது. இதயத்தில் நோய் இருந்தால் அந்த இதயத்தில் நன்மையில் இன்பம் தெரியாது, இபாதத்தில் இன்பம் தெரியாது, நல்லறங்களில் இன்பம் தெரியாது. அந்த நோய்வாய்ப்பட்ட இதயத்தை நீங்கள் கல்புன் சலீமாக, ஆரோக்கியமான இதயமாக மாற்றுங்கள். அதே போன்று தீமையின் பால் தூண்டக்கூடிய நஃப்ஸை, ஆன்மாவை அந்நஃப்ஸுல் முத்மஇன்னாவாக மாற்றுங்கள். இப்படி மாற்றினால் இந்த உலகத்தில் நிம்மதி இருக்கும், மறுமையில் சுவர்க்கம் கிடைக்கும். இந்த அடிப்படை இலக்கைத்தான் எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித் தருகிறது. இந்த கல்புன் சலீமை பாழாக்குகின்ற, நிம்மதியை சீர்குலைப்பது பாவங்கள். நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சீர்குலைப்பது பாவங்கள். பாவங்கள் அதற்கென்று பொதுவான ஒரு தன்மை இருக்கிறது. நாங்கள் செய்கிற பாவங்கள் என்றால் என்ன? அல்லாஹுக்கு மாறு செய்கிறோம். மாறு செய்கின்ற பொழுது மனசில் கலக்கமும் திடுக்கமும் பயமும் அது தந்து கொண்டே இருக்கும். அதனால தான் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர், சொல்கிறார்கள், பாவங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு மனசில் நெருக்கடியை கொடுக்கும். பாவம் மனசில் நெருக்கடியை கொடுக்கும். இது இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிற ஒரு கருத்து. அதே போன்று இஸ்லாமிய அறிஞர் இமாம் இப்னு கையிமில் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மிக முக்கியமான இஸ்லாமிய அறிஞர், அவர்கள் சொல்லுகிற பொழுது பாவங்கள் எப்படிப்பட்டதென்றால் நஞ்சு பூசப்பட்ட சுவையான உணவை போன்றது. நஞ்சு பூசப்பட்ட சுவையான உணவை போன்றது. அந்த உணவை
நமக்கு யாராவது சொன்னா தான் தெரியும் இதில் நஞ்சு இருக்குது, இல்லை என்றால் நீங்க சுவையா இருக்குது என்று சுவைத்து சுவைத்து சாப்பிடுவீர்கள். சாப்பிடும் பொழுது அது சுவையாக இருக்கும், சாப்பிட்டு முடிந்த உடனே அது அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விடும். பாவம் அது போன்றுதான். ஒரு சில நொடிகளில் நீங்கள் செய்கிற பாவங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கும், அல்லது ஒரு சில நொடிகளில் உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கும். அப்படி இல்லை என்றால் உங்களது மரணத்தில் அதனுடைய விளைவை காண்பீர்கள். அப்படியும் இல்லை என்றால் நாளை மறுமையில் நீங்கள் அதனுடைய விளைவை காண்பீர்கள். பாவம் என்பது அப்படித்தான். பொதுவாக பாவங்கள் அல்லாஹுக்கு ஒரு மனிதன் மாறு செய்கிற பொழுது மனோ இச்சை என்ன செய்யும் என்றால், அதை நீங்கள் பக்குவப்படுத்தவில்லை என்றால் பாவம் செய்கின்ற பொழுது ஒரு சுவையை கொடுக்கும், ஒரு இன்பத்தை கொடுக்கும். ஆனால் அது உங்களது மன நிம்மதியை நிரந்தரமாக சீர்குலைத்து விடும் பாவங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பாவங்கள் என்பது எங்களுடைய நிம்மதியையும் மன அமைதியையும் சீர்குலைத்து விடும். இது பொதுவான ஒரு பண்பு பாவத்துக்கு. இப்ப இரண்டாவதாக, பாவங்களில் பொதுவாக எல்லா பாவமும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் மாறு செய்கின்ற அந்த மாறுதல் பாவங்கள் என்பது உங்களுடைய மன அமைதியை மன நிம்மதியை சீர்குலைக்கும். இந்த பாவங்களில் குறிப்பான சில பாவங்கள் இருக்கிறது, அது உங்களது நிம்மதியை கெடுத்து கொண்டே இருக்கும். அந்த பாவங்களிலும் சிலதை நாங்கள் பட்டியல் போடலாம். குறிப்பாக ஒரு மனிதன் தொழுகையை சரிவர நிறைவேற்றவில்லை என்றால், 5 நேர தொழுகைகளை ஒரு மனிதன் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அவன் தொழுகை விடுறதுக்கு பாவம் கிடைக்கும், தொழுகை விடுறதுக்கு பாவம் கிடைக்கும். ஆனால் அவன் தொழுகையை விடுவதனால் மன நிம்மதியை அவன் இழந்து விடுவான். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அவங்களுக்கு மன கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பிலால் அகிமிஸ் ஸலா அரிஹ்னா பிஹா, பிலாலே நீங்க இகாமத் சொல்லுங்க, நீங்க இகாமத் சொல்லுங்க, தொழுகைக்காக நீங்க இகாமத் சொல்லுங்க, அதன் மூலமாக எங்களுக்கு நிம்மதியை தாருங்கள், உள்ளத்துக்கு அமைதியை தாருங்கள் என்று சொல்வார்கள். அப்ப தொழுகையில் அல்லாஹ் மனதுக்கு நிம்மதியை வைத்திருக்கிறான். ஜமாத்தோடு நேர காலத்தோடு ஜமாத்தோடு வந்து தொழுவதில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான். தொழுகையை விடுவதில் அல்லாஹு தாலா மன நிம்மதியை சீர்குலைக்கின்ற அந்த தன்மையை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழுகை இல்லை என்றால் அவன் செய்கிற மிக மிக பெரிய பாவம் அது முதலாவது. இரண்டாவது, தொழுகை இல்லை என்றால் அவனுடைய உள்ளத்தின் ஆரோக்கியத்தை அவன் சீர்கெடுக்கிறான். அவனுடைய உள்ளத்தின் ஆரோக்கியத்தை மன நிம்மதியை அவனே சீர்குலைத்து விடுகிறான். மூன்றாவது, அவனது பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அந்த மனிதன் அவன் முன்மாதிரி என்ற அந்த இடத்தை இழந்து விடுகிறான். நான்காவது, பிள்ளைகளுக்கு நீங்க தொலை சொல்லணும்டா நீங்க தொழணும். அப்ப சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், நீங்க தொலாட்டி உனக்காக நீ தொலைலண்டாலும் உண்ட பிள்ளைகளுக்காகவாவது தொழுன்னு சொல்லுவாங்க. ஏன்? வீட்டில் வாப்பாவும் தொலைல அம்மாவும் தொலைலண்டா பிள்ளை எப்படி தொழும்? பிள்ளைக்கு அந்த பழக்கம் வருமா? வீட்டில் எதை காட்டுறாங்களோ அதை பார்த்து தான் பிள்ளைகள் பழகும். அப்ப நீங்க வீட்டில் தொழுகிறது என்பது உங்கள் பிள்ளைகள் நாளை தொழுகையாளிகளாக உருவாக்குகின்ற ஒரு பயிற்சியை கொடுக்கிறது. எனவே தொழுகையை விடுவதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அநியாயம் செய்கிறீர்கள். 4வது பாவம் இது. 5வது, ஒரு மனிதன் தொழுகை விடுவதனால் அவனுடைய சம்பாத்தியம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதிலே பரக்கத் இருக்காது. 6வது, அவன் தொழவில்லை என்றால் வீட்டில் நிம்மதி இருக்காது. இப்படி அடுக்கிட்டே போகலாம். தொழுகையை விடுறதுனால அவனுக்கு ஒரு பாவம் கிடைக்கும்னு அவன் நினைக்கிறான். தொழுகை விடுறோம் பாவம் அவ்வளவுதான் நினைக்கிறோம். இல்லை சகோதரர்களே, நீங்க தொழுகையை விடுவதனால் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், உங்கள் ஆன்மாவிற்கு அநியாயம் செய்கிறீர்கள், உங்கள் பெற்றோருக்கு அநியாயம் செய்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கிறீர்கள். நீங்கள் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்தில் பரக்கத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதியை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். உங்கள் வீட்டுக்கு வரவேண்டிய நிம்மதியை நீங்கள் சீர்குலைத்து விடுகிறீர்கள். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஒரு மனிதன் சம்பாதிப்பதில் என்ன பிரயோசனம் இருக்குது?
அப்ப எனவே ஒரு மனிதன் தொழுகையை விடுவது என்பது பாவங்களில் மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான், தனது ஆன்மாவுக்கு அநியாயம் செய்கிறான், குடும்பத்தினுடைய நிம்மதியை சீர்குலைத்து விடுகிறான், பிள்ளைகள் என்ற அமானிதத்துக்கு அவன் துரோகம் செய்கிறான், பிள்ளைகள் என்ற அமானிதத்தை அவன் துஷ்பிரயோகம் செய்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, இதை எங்களுடைய வாழ்க்கையில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் தொழுகை யாரிடத்தில் இல்லையோ, எந்த வீட்டுக்குள் தொழுகையுடைய சூழல் இல்லையோ, அங்கு நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது, அந்த வீட்டில் பரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. தொழுகையை தொழாமல் ஒரு பிள்ளையை நீங்கள் படிக்க வைக்கிறீர்கள் என்றால், சாப்பாடு உணவு கொடுக்கிறீர்கள் என்றால், அந்த பிள்ளை வேணுமென்றே தொழுகையை விடுகிறது. ஆனால் நீங்கள் இந்த பிள்ளை படித்தால் போதும் என்று உணவு கொடுக்கிறீர்கள் என்றால், ஒரு வகையில் இது பாவம். தொழாத காஃபிருக்கு நீங்கள் உணவு கொடுக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற வேண்டுமென்றே தொழுகையை விடுகிற ஒரு காஃபிரை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். தொழுகையை விடுவதற்கு ஒருபோதும் நீங்கள் அனுமதித்து விடக்கூடாது. நீங்களும் தொழுகையை விடக்கூடாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, உங்கள் மனைவி மக்களுக்கும் தொழுகையை விடுவதற்கு அனுமதியை வழங்கக்கூடாது. இது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியை சீர்குலைத்துவிடும். நீங்க செய்யலண்டா உங்களோட நிம்மதி போற மாதிரி, உங்களோட வீட்டில் இந்த தொழுகை இல்லை என்றால் வீட்டினுடைய நிம்மதியும் பரக்கத்தும் போய்விடும். அல்லாஹுடைய அருள் அந்த வீட்டுக்கு இறங்காது, கிடைக்காது. ஏன்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற கூட்டமாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு வாழ்கிறவர்களுக்கு நிம்மதி கிடையாது. சகோதரர்களே, அக்கிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்னை ஞாபகம் செய்வதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், என்னை ஞாபகம் செய்வதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை மறந்துவிட்டு நாங்கள் உலகத்தை நோக்கி செல்வதனால் ஒரு பொழுதும் நிம்மதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், இதயங்கள் அல்லாஹுவை நினைப்பதன் மூலமாக, அல்லாஹ்வை துதிப்பதன் மூலமாக, இறை நினைவில்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற உதாரணத்துக்கு தொழுகை, இந்த தொழுகை, இதற்கு இவ்வளவு தொழுகை விடுவதனாலே ஒரு மனிதனுடைய நிம்மதி இவ்வளவு பறிக்கப்படுகிறது என்று சொன்னால், அடுத்தடுத்த பாவங்களை எடுத்து பாருங்கள். நீங்கள் கண்ணால் பார்க்கிற பார்வை ஹராமானதாக இருந்தால், அந்நிய பெண்ணை நீங்கள் பார்ப்பது, அந்நிய ஆணை நீங்கள் பார்ப்பது, வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின்பால் நெருங்கி விடாதீர்கள். கண்ணால், மூக்கால், காதால், சிந்தனையால் நீங்கள் விபச்சாரத்தின்பால் நெருங்கி விடாதீர்கள். ஒரு பொழுதும் அந்த பாவம் உங்களுக்கு நிம்மதியை தராது, உள்ளத்தை பலவீனப்படுத்திவிடும். யார் ஒரு பெண், யார் ஒரு ஆண் அந்நிய பெண்ணை, ஒரு பெண் அந்நிய ஆணை பார்த்து ரசிக்க ஆரம்பித்து விடுவார்களோ, உள்ளத்தில் இருக்கிற அந்த பலமான மன உறுதி சீர்குலைக்கப்பட்டு உள்ளம் பலவீனப்படும் என்பதாக ஸலஃபு ஸாலிஹீன்கள் எங்களுக்கு புத்திமதி சொல்கிறார்கள். அதனால தான் அல்லாஹு தாலா நீங்க ஜினா செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை, நீங்க ஜினா செய்யாதீங்கன்னு சொல்ல இல்லை, வலா தக்ரபு ஸினா, நீங்கள் ஜினாவை நெருங்காதீர்கள். நீங்க கண்ணால பார்ப்பது கண் செய்கின்ற விபச்சாரம், நீங்கள் காதால் ஒரு அந்நிய பெண்ணுடைய வார்த்தைகளை தேவையில்லாமல் வேணுமென்று நீங்கள் பேசுவது, தேவையில்லாமல் நீங்கள் பேசுவது என்பது, ஆபாசமாக பேசுவது கதைப்பது என்பது நீங்கள் ஜினாவை நோக்கி செல்கிறீர்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்து அந்நிய பெண்ணை பார்ப்பது, தேவை கன்றி பார்ப்பது, அவர்களை ரசிப்பது என்பது உங்களது நிம்மதியை சீர்குலைத்துவிடும், உங்கள் மனதை பலவீனப்படுத்திவிடும். அதே மாதிரி தான் நீங்கள் சினிமா பார்க்கின்ற அந்த சினிமாவிலே நீங்கள் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறீர்கள், ரசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதிலே உங்களது நிம்மதி பறிபோய்விடும். நீங்கள் பார்க்கிற நேரம் ஒரு சினிமா என்று தான் பார்ப்பீங்க, ஆனால் இது ஒரு சினிமா, அந்த நேரத்தில் செய்கிற பாவம் என்று நீங்கள் பார்த்துட்டு போயிடுவீங்க. ஒரு பாடல் ஆடல் என்று நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு பெண் ஆணை, ஒரு ஆண் பெண்ணை. இஸ்லாம் சில வரையறைகளை வைத்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், பேசலாம், மார்க்கத்துக்காக, தேவைகளுக்காக, அத்தியாவசிய தேவைகளுக்காக பேசுவது தடை கிடையாது. ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்களோட உள்ளம் எந்த இடத்தில் இருந்து கொண்டு இதை செய்கிறது என்று.
நாம் எதற்காக இதை பார்க்கிறோம் என்று எங்களுக்கு தெரிகிறது. இது அத்தியாவசிய தேவையா, இது உண்மையில் மார்க்கத்துக்கு தேவையா, இஸ்லாத்துக்கு தேவையா, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா என்பதை எங்கள் உள்ளம் தீர்மானிக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கின்ற பார்வை அது ஹராமாக இருந்தால், நாம் கேட்கின்ற கேள்வியில் நாம் ஒரு மொபைல் போனை எடுத்து நாங்கள் ஒரு சினிமாவை பார்த்தாலும் சரி, ஒரு நாடகத்தை பார்த்தாலும் சரி, ஒரு நகைச்சுவை பார்த்தாலும் சரி, ஒரு நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி, அதிலே ஒரு நல்ல புத்திசாலித்தனமான விடயங்கள் எல்லாம் இதில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது என்று சொல்லி பார்ப்பார்கள். ஆனால் அதில் 100% அப்படி இருக்கும். 80% ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டி வருமாக இருந்தால், அதே போன்று அந்நிய ஆணை பார்க்க வேண்டி வருமாக இருந்தால், அதில் இசை கலந்திருக்குமாக இருந்தால் அதை பார்ப்பது ஹராம், கூடாது. அது உள்ளத்துக்கு நிம்மதியை தராது, நிம்மதியை சீர்குலைத்து விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அதுபோன்றுதான் இசை. இசையில் நிம்மதி இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆடல் பாடலில் நிம்மதி இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பாடல் தானே, 2 பாடல் தானே, படிக்கிற வயசு தானே, இப்பதானே என்றெல்லாம் நாங்கள் சினிமாக்குள்ளே இசைக்குள்ளே சென்று விடுவோம் என்றால் உண்மையில் ஹராம் ஒரு பொழுதும் நிம்மதியை தராது. நீங்கள் கேட்கின்ற அந்த இசையும் ஆடலும் பாடலும் ஆபாசத்தை தூண்டக்கூடிய வரிகளும் சர்வ சாதாரணம். எந்த பாடசாலைகளில் நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, நல்ல கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, எந்த பாடசாலையில் இஸ்லாமிய விழுமியங்களை போதனைகளை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டுமோ, அந்த பாடசாலைகளில் எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, பாதுகாத்த இடங்களை தவிர அதிகமான பாடசாலைகளில் கூட கல்வி என்றால் என்ன என்ற வரைவிலக்கணம் தெரியாமல் 25-30 வருஷமாக பாடசாலை பல்கலைக்கழகம் என்று படித்துவிட்டு பாடசாலையில் பாடம் நடத்துகிறார்கள். கல்வி என்பதற்கு வரைவிலக்கணம் தெரியாமல் டீச்சராக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கல்வி என்றால் என்ன, கல்விக்குரிய வரைவிலக்கணம் என்ன தெரியாது. ஆனா நான் 30 வருஷம் டீச்சர், 40 வருஷம் டீச்சர், நான் பிரின்சிபல், நான் ப்ரொஃபசர், என்ன பிரயோசனம் இருக்கிறது? கல்விக்குரிய வரைவிலக்கணம் தெரியவில்லை. கல்வி என்றால் நீங்கள் கற்றதை வாழ்க்கையில் கொண்டு வருவது, நீங்கள் கற்ற ஒழுக்கத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவது, நல்லொழுக்கத்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரதான் கல்வியே தவிர பேப்பர்ல இருந்து பேப்பருக்கு நகர்த்துவதல்ல கல்வி. பரீட்சையை எதிர்கொண்டு சித்தி அடைவதல்ல கல்வி. அப்படி என்ற உலகத்தில் பெரிய அறிவாளி கூகுள், நீங்க எதை தேடினால் அதை இருக்குது. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படி என்றால் மிகப்பெரிய அறிவாளி வாசிகசாலை, நூலகத்துக்கு போனால் அங்கு எல்லா புத்தகம் இருக்கிறது. கல்வி என்றால் என்ன? நான் கற்பதிலூடாக எனது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். நான் ஏமாற்றக்கூடியவன், பொய் சொல்லக்கூடியவன், விபச்சாரம் செய்யக்கூடியவன், களவெடுக்கக்கூடியவன், திருடக்கூடியவன், இப்படி எல்லா பாவங்களும் செய்கிற நான் நல்லொழுக்கத்தை, நல்லதை படித்து அதை வாழ்க்கையில் கொண்டு வரதுதான் கல்வியை தவிர, நான் படிக்கிற வரலாறு இன்னொரு பேப்பர், வெள்ளை பேப்பருக்கு எழுதிட்டு எனக்கும் என்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை, அதே ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, 8 சுரக்காய் கறிக்குதவாதுண்டு. ஆனால் முழுக்க முழுக்க அதே 8 சுரக்காய் எடுத்து கரிகாய்ச்ச முயற்சிப்பதுதான் இன்றைய பாடசாலை ஆசிரியர்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கேலிக்கூத்தான விஷயம். கல்வி என்றால் என்ன? ஒரு ஆபாசத்தை தூண்டக்கூடிய சினிமா பாடலை வைத்து ஒரு ஆணும் பெண்ணும் கலந்திருந்து டான்ஸ் ஆடுவதா கல்வி? இதுதானா? இதற்குத்தானா பாடசாலை? இதற்குத்தானா பல்கலைக்கழகம்? அப்படி என்றால் முஸ்லிம் பாடசாலை என்பதை எடுத்துவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று போட்டுக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண் பெண் கலந்திருந்து கூத்தடிப்பது, கும்மாளம் போடுவதனால் நிம்மதி கிடைக்காது, அந்த உள்ளத்துக்கு ஆரோக்கியம் இருக்காது. அந்த பிள்ளை எந்த PhD முடிச்சாலும் சரி, எந்த பல்கலைக்கழகத்தில் BA முடிச்சாலும் MA முடிச்சாலும் சரி, இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த ஆரோக்கியமான மனோநிலையில் பக்குவமான தனி மனித ஒழுக்கத்தோடு வளர்க்கப்படுகிற, வார்த்தெடுக்கப்படுகிற பிள்ளைகள்தான் ஒழுங்கான இதயத்தோடு வெளியே வருவாங்களே தவிர, அவர் பேப்பர் குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட இருக்கும், டிகிரி முடிச்சிருப்பார், MA முடிச்சிருப்பார், PhD முடிச்சிருப்பார், ஆனால் அவர் அந்நிய பெண்ணை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார், சினிமாவுக்குள் மூழ்கி இருப்பார், நோம்ப பத்தி பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார், சிகரெட் குடிச்சே நடத்திட்டு இருப்பார். ஏன்? இது என்ற லைஃப், இது நான் வாழ்க்கை எப்படி வாழ்வேன், அது என்ற நாலேஜ், நான் அதை படிச்சு கொடுப்பேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவா இஸ்லாம் சொல்லி தருகிறது? நீங்கள்
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். சொன்னதை செய்தார், செய்ததை சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை. ஆனால் அவரை படிக்காவிட்டால் எந்த பல்கலைக்கழகமும் தனது பாடத்திட்டத்தை முழுமை அடைய செய்யாது. அல்லாஹ்வுடைய தூதரை படிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் ஒழுக்கத்தை படிக்க முடியாது. இந்த உலகத்திலே தலை சிறந்த ஒழுக்க மாண்பாளரை காட்டுங்கள் என்றால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்ட முடியும். அந்த சமூகத்தில் பிறந்த நாம் எப்படி இசையிலும் ஆடலிலும் பாடலிலும் ஆபாசத்திலும், சில பொழுது தமிழ் படித்து கொடுப்பார்கள் 11 வருஷம், தமிழில் வருகின்ற ஆபாச வார்த்தை என்ன என்று கூட இனம் காண முடியாத அளவு ஷைத்தானிய தலையில் ஊடுருவி போயிருந்தால், பேப்பரில் இருந்து பேப்பருக்கு மின சத்ரி இல சத்ர், வரிகளில் இருந்து வரிகளுக்கு நகர்த்தப்படுவதை இல்மாக அறிவாக நினைத்துக் கொள்வார்கள். இது இல்மு கிடையாது. இல்மு என்றால் மின சத்ரி இல சத்ர், இதயங்களில் இருந்து இதயங்களுக்கு போக வேண்டும், இதயங்களில் இருந்து இதயங்களுக்கு போக வேண்டும், கல்வியில் இருந்து கல்புக்கு போக வேண்டும், நடத்தைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும். இதுதான் உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தும், உங்கள் உள்ளத்தை பண்படுத்தும், உங்கள் ஆன்மாவை பக்குவப்படுத்தும். இதுதான் வாழ்க்கைக்கு தேவையே தவிர, எல்லாம் படித்திருக்கிறார்கள், 10ஆம் வகுப்பு படிக்குது புள்ள, 9ஆம் வகுப்பு படிக்குது, அந்த புள்ள ஓர்முகத்தன்மையோடு இல்லை, சரியான சிந்தனையோடு இல்லை, எப்பயுமே குழப்பம், டென்ஷன், பிரச்சனை, எப்பொழுதும் கோபம். இன்றைக்கு இருக்கிற டீனேஜ் கட்டிளமை பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாருங்கள், 13, 15, 17 வயதில் இருக்கிற பிள்ளைகளை பாருங்கள். பாடசாலைக்கு காலையில் போகுது 7 மணிக்கு, 2 மணிக்கு வருது, சாப்பிடுது, 3 மணிக்கு டியூஷனுக்கு போகுது, 5 மணிக்கு ஒரு டியூஷன், 8 மணிக்கு கொண்டு போகுது, படுக்கும் பொழுது 10 மணி, இப்படியே போகுது. தொழுகையும் இல்லை, இபாதத்தும் இல்லை, குர்ஆனும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா படிப்பு. அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கவனம் எடுத்து ஒரு நாள் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த புள்ள உம்மாவோட வீணா சண்டை பிடிக்கும். சாப்பிடுன்னு சொன்னா கோபம் வரும். ஸ்கூல் முடிந்து வந்து புள்ள சாப்பிட்டுட்டு போண்டாலே பிள்ளைக்கு கோபம் வரும். எப்படி வருது? ஏன் வருது? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 100க்கு 90% இதுதான். நீங்க வேண்டாம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. 100க்கு 90% ஒரே டென்ஷன், ஒரே கோபம், ஒரே பிரச்சனை, ஒரே தனிமையை விரும்புகிறது. எப்ப பார்த்தாலும் உம்மா பாப்போட பேச நேரம் இல்ல, தம்பி தங்கச்சியோட பேச நேரம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட. 9ஆம் வகுப்பு தான், எப்ப பார்த்தாலும் போன்ல குரூப்பா வச்சு வாட்ஸ்அப்ல செட்டிங். யாரோட? பொம்பளை பிள்ளையோட தான். சில பொழுது கிளாஸ் குரூப்பை வச்சுக்கொண்டு அதுல செட்டிங். ஏன்? சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் இன்பத்தை காணுகிறது. சில பொழுது அவர்கள் சினிமா பாடல்களை பகிர்ந்து கொண்டு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா பிள்ளைகளிடத்தில் தாய்மார்கள் தொழுகை எதிர்பார்ப்பதில்லை, இபாதத்தை எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் தாய்மார்கள் தந்தையர்கள் சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. இந்த சினிமாவை பாரு, இந்த பாடலை பாருன்னு சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு தெரிய வருகிறது. ஏன்? நீங்க போனை கொடுத்தீங்க, பிள்ளைக்கு அதுல டியூட்ஸ் வருது, அதுல நோட்ஸ் வருது என்று. ஆனா அதுவும் வருதுதான், அதோட சேர்த்து பிள்ளைகள் பார்க்கிற புது புது படங்களினுடைய லிங்கும் வருது. அதே மாதிரி ஆடல் பாடல் ரசித்ததை ஷேர் பண்ணுகிறார்கள். இந்த நாட்டில் தெரியாத விடயங்கள் எல்லாம், இந்த நாட்டில் இந்த மூலையில் ஒரு குரூப் இருக்குது, இந்த பாட்டு குரூப் இருக்குது, இதெல்லாம் ஷேர் பண்ணப்பட்டு 8-10 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் தெரியுது. ஆபாசம் தெரியுது, விரசம் தெரிகிறது. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே புகுந்து போயிருக்கிறது. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது நல்லதா கெட்டதா என்று. பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்காணிப்பதும் இல்லை, பிள்ளைகளோட மனோநிலையை பார்ப்பதில்லை. பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கு பாத்ரூம் டாய்லெட் போறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அதுல பிஸி. சிறு பிள்ளைகள் அதாவது சில கேம்ஸ்களை டவுன்லோட் பண்ணி அதை விளையாடி கொண்டே இருப்பார்கள். அம்மாமாரு வாப்பாமாரு என்ன, நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் என்பதற்காக அந்த பிள்ளைகளை எதிர்காலத்தை சீரழித்து விடுகிறார்கள். கையில் அவங்க பார்க்கறத பார்த்துட்டு போனை தந்துட்டு போகட்டும் என்று விட்டு விடுகிறார்கள். ஆனால் அது அவர்களுடைய மனோநிலையை பாதிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அந்த பிள்ளைகளிடத்தில் ஒரு வகையான பதட்டம், ஒரு வகையான பீதி, ஒரு வகையான பயம்? ஏண்டா கூட்டு சேருகிற பொழுது ஒரு பிள்ளையிட அறியாமை இன்னொரு பிள்ளைக்கு அது அநியாயமாகி விடுகிறது. ஒரு பிள்ளையிட அறியாமை இன்னொரு பிள்ளைக்கு அநியாயமாகி விடுகிறது. அந்த பிள்ளை பார்த்த இஸ்லாத்தில் இல்லாத பேய் பிசாசுகள், இஸ்லாத்தில் அப்படி ஒன்று கிடையாது. ஆனால் அவர்கள் பேய் படம் என்று பிசாசு படம் என்று பார்ப்பதை அதைத்தான் ரசிப்பார்கள். அந்த பிள்ளைகள் அதை ரசிப்பார்கள். அதை ரசித்து விட்டு வீட்டிலே வந்து அல்லது பிள்ளைகளிடத்திலே பகிர்ந்து கொள்கிற பொழுது, தம்பி தங்கச்சியோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது, கிளாஸ்ல இருக்கிற நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது, இந்த பிள்ளை தனியா டாய்லெட்டுக்கு போறதுக்கு பயம்,
தனியா இருப்பதற்கு பயம், சில பொழுது லேசா ஏதாவது இருட்டை கண்டால் பயந்து விடுகிறது, மனப்பயம் ஏற்படுகிறது. பல கோல் வரும், கேட்டா என்ன புள்ள பயந்துருச்சு, மொட்டை மாடிக்கு போச்சுது, புள்ள உடுப்பெடுக்க போச்சுது, 3 மணி பகல் நேரம் எதையோ பார்த்தது, பயந்து அழுகுது, என்ன செய்யறதுன்னு ஓடி வராங்க. என்ன செய்யறது? அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் ஜாகிலியத்தை கேட்டு கேட்டு, இஸ்லாத்தில் இல்லாத விடயங்களை கேட்டு கேட்டு, அது பகிர்ந்து கொள்ளப்பட்டு அந்த பேப்படம் இந்த பேப்படம் என்று இல்லாத பொல்லாத கற்பனைகளை எல்லாம் அப்படியே உண்மையாக நம்பி அப்படி கொடுக்கிற பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சீர்குலைகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய தோழர்கள், நண்பிகள் ரெண்டும் மாறி மாறி இருந்தால் அது ஹராம். அப்ப இந்த எதிர்காலம் அப்படி கேள்விக்குறியாக ஆக்கப்படுகிறது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பாவங்கள் மன நிம்மதியை சீர்குலைத்து விடும் என்றால், பாவங்களில் ஒரு பாவம்தான் இந்த இசையோடு சினிமாவோடு ஒன்றரை கலந்து விடுவது. அது நீங்க கலந்தாலும் பாவம்தான். உங்களோட பிள்ளைகள், உங்களுக்கு அமானிதமாக வழங்கப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால், அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு குடும்பத்தை தந்திருப்பது இந்த உலகத்தில் சொகுசாக நிம்மதியாக சாப்பிட்டு குடித்துவிட்டு ஹராத்திலே ஈடுபட்டுவிட்டு ரசித்துவிட்டு சினிமா ஆபாசங்களை பார்த்துவிட்டு கூட்டமாக குடும்பமாக இருந்து கும்மாளம் அடித்துவிட்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு செல்வதற்காக அல்ல. ஹராத்திலிருந்து பாவங்களில் இருந்து அவர்களை பாதுகாத்து, அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போவதற்குத்தான் குடும்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே தவிர, நீங்கள் நினைத்தபடி உங்கள் குடும்பத்தை நடாத்தி செல்ல முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாவங்கள் குடும்பத்தில் ஊடுருவிவிட்டால், இந்த பாவங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளிடத்திலே ஊடுருவிவிட்டால், இந்த வீட்டிலும் உங்கள் குழந்தைகளிடத்திலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் மனைவி மக்களிடத்திலும் நிம்மதி பறிபோய்விடும், நிம்மதி சீர்குலைந்து விடும். உங்களுக்கு நிம்மதி பறிபோனா உங்களோட குடும்பத்துக்கு அது நிம்மதியாக இருக்க விடாது. பாப்பா டென்ஷனோட இந்த அம்மா டென்ஷனோட, அம்மா நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்களா? பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்களா? கணவன் குடிக்கு அடிமையாகிவிட்டால் அவன் குடிக்கிறதுக்கு பாவம் கிடைக்கும். ஆனால் அந்த குடியால் அந்த குடும்பமே சீரழிந்து விடும். பார்க்குறோமா இல்லையா? குடும்பத்தில் நிம்மதி அழிந்து போதா இல்லையா? நீங்க குடிக்கிறீங்க, நீங்க உங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கண்டு யாரும் விட்டுறதில்லை. ஏன் நீங்க குடிக்காதீங்க, சிகரெட் குடிக்காதீங்க, நீங்க மதுபானம் அருந்தாதீங்கன்றா ஏன் சொல்றாங்க தாய்மார்கள்? உங்களால் பிள்ளைகள் நாசமாகிவிடும், எனது எதிர்காலம் நாசமாகிவிடும், குடும்பத்தினுடைய கட்டுக்கோப்பு நாசமாகிவிடும். சில பொழுது குடிவெறியோடு வந்து மனைவியை தொடுவதற்கு பதிலாக மகளை தொட்ட வரலாறுகள், சம்பவங்களை கண்கூடாக இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்? குடி. இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொள்கிறார்கள், அப்துல்லா என்று பெயரை வைத்துக் கொள்கிறார்கள், குடிக்கிறார்கள், அவர்களுடைய நிம்மதியையும் சீர்குலைத்து விடுகிறார்கள், குடும்பத்தினுடைய நிம்மதியையும் சீர்குலைத்து விடுகிறார்கள். அப்ப இசை, சினிமா, விபச்சாரம், மதுபானம், இதுவும் எங்களது நிம்மதியை சீர்குலைத்து விடும். அன்புக்குரிய சகோதரிகளே, மதுப்பாவனை இதுவும் நிம்மதியை சீர்குலைத்து விடும். நான் சொல்லுகிற இந்த பாவங்கள் உங்கள் நிம்மதியை மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற உங்கள் பெற்றோர்களுடைய நிம்மதி, உங்கள் தாய் தந்தையர்களுடைய நிம்மதி, யாருக்காக நீங்கள் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டுமோ அந்த தாய் தந்தையர்கள், அந்த உம்மா வாப்பாவுக்காக நீங்கள் பிரார்த்திப்பதற்கு பதிலாக பாவங்களை அந்த தாய் தந்தையர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறீர்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அதன் மூலமாக தாய் தந்தையர்களுடைய நிம்மதி இழக்க செய்கிறீர்கள், உங்கள் மனைவி மக்களுடைய நிம்மதி இழக்க செய்கிறீர்கள், குடும்பத்தின் நிம்மதி இழக்க செய்கிறீர்கள். ஒரு மனிதன் மதுபானத்துக்கு அடிமையாகிவிட்டால் அவனுடைய பொருளாதாரம் வீணாகும். வீண் விரயம் அல்லாஹ் விரும்புவதில்லை. வீண் விரயத்தை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி வைத்திருக்கிறான். வீண் விரயம் வந்துவிட்டாலும் மன நிம்மதி போய்விடும். வீண் விரயமும் செய்வது ஹராம். அந்த வீண் விரயம் எதற்காக செய்யப்படுகிறது? ஒரு ஹராத்துக்காக. காசு பணத்தை செலவழிக்கிறாங்க, வீணா செலவழிக்கிறாங்க, மதுபானம் குடிக்கிறாங்கண்டா அந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் போய்விடும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போய்விடும். பிஞ்சு குழந்தைகளினுடைய இதயம் பாதிக்கப்படும். அவர் குடித்து விட்டால் அவர் சுயநினைவில் இருக்க மாட்டார். அவர் பேசுகிற வார்த்தையால் பிஞ்சு உள்ளம் பாதிக்கப்படும், பிஞ்சு இதயம் பாதிக்கப்படும், மனைவியினுடைய இதயம் பாதிக்கப்படும், பெற்ற தாயினுடைய இதயம் பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்டு விட்டால்
அவர்களுடைய பிரார்த்தனை எப்படி பெற்றுக்கொள்வது? தாயினுடைய பதுவாவுக்கு ஆளாகிவிடக்கூடாது, தந்தையினுடைய பதுவாவிற்கு ஆளாகிவிடக்கூடாது சகோதரிகளே. அப்ப எனவே இப்படி ஒரு மனிதன் குடிக்க அடிமையாகி விட்டான் என்றால் அவன் அவனுக்கும் அநியாயம் செய்கிறான், அவன் அவரது குடும்பத்துக்கும் அநியாயம் செய்கிறான். அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் மதுபானம் ஹராம். அது நீங்கள் பீடியாக இருந்தாலும் சிகரெட்டாக இருந்தாலும், சில பொழுது இந்த மூக்குத்தூள் என்ற ஒன்றை பயன்படுத்துகிறார்கள், அது மூக்குக்கு பயன்படுத்தினாலும் ஹராம், அது வாய்க்குள்ளே வைத்தாலும் ஹராம். அதே போன்றுதான் வெற்றிலை என்று பயன்படுத்துகிறார்கள், பாக்கு சுண்ணாம்பு இது கலவனாக போட்டு அதையும் பயன்படுத்துகிறார்கள், அதுவும் ஹராம். அதனால் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள். மதுபானத்தினால் நீங்கள் உங்களை மெல்ல மெல்ல தற்கொலை செய்து கொள்கிறீர்கள். உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். தற்கொலை ஹராம். அது நேரடியாக செய்தாலும் ஹராம், மெதுமெதுவாக செஞ்சாலும். வெற்றிலை சுண்ணாம்பு போயிலை பயன்படுத்தப்பட்டு நீங்கள் அதை சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதுவும் ஹராம் தான், அதுவும் கூடாது, அதுவும் மதுபானத்துக்குள்ளே வரும். அதையும் தொடர்ந்து பயன்படுத்தினால் நீங்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறீர்கள். நாளடைவில் புற்றுநோய், நாளடைவில் அந்த நோய் இந்த நோய் என்று வருகிறது என்றால் நீங்கள் உங்களை மெதுமெதுவாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பெண்கள் என்றால் அல்லது வயது முதிர்ந்து விட்டால் வெற்றிலையெல்லாம் ஹலால் நினைச்சிடாதீங்க, அது கூடாது. எதுவெல்லாம் உடலுக்கு தீங்கிழைக்குமோ, உடலுக்கு எதெல்லாம் கேடு விளைவிக்குமோ, எதெல்லாம் இஸ்லாம் கொஞ்சம் போதை கூடுதலான போதை என்று கொஞ்சம் கூடுதல் என்று சொல்லியிருக்கிறதோ எல்லாம் ஹராம். வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹலுகா, நீங்கள் உங்களை அழிவுக்குள்ளே போட்டுக் கொள்ளாதீர்கள். உங்களை நீங்கள் அழிவுக்குள்ளே போட்டுக் கொள்ளாதீர்கள். நீங்க அழிவுக்குள்ளே போட்டுக்கொள்றா, உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் மன நிம்மதியை சீர்குலைத்து விடாதீர்கள். உங்கள் ஆன்மாவை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் உடலை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, வீண் விரயம் செய்யாதீர்கள். நீங்க வீண் விரயம் செய்யாதீர்கள், அது ஹராம். நீங்க மதுபானத்துக்கு செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஹராம். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சர்வசாதாரணமாக இன்று மதுபானம் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் நிம்மதி கிடைக்கிறது என்று மனிதன் நினைப்பான். நான் சொன்னது போன்றுதான், நஞ்சூட்டப்பட்ட சுவையான உணவு அந்த நேரத்தில் ருசிக்கும், பின்னால் அதனுடைய பாதிப்பை அது உங்களுக்கு காட்டும். அப்பொழுது உங்கள் மன நிம்மதி பறிபோகும். உங்களது மன நிம்மதி பறிக்கப்பட்டு நீங்கள் இந்த உலகத்திலே மன நிம்மதியற்றவர்களாக, உங்களை சார்ந்திருக்கிற குடும்பமும் பிள்ளைகளும் மன நிம்மதியற்றவர்களாக வாழ்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்று ஒன்றொன்றாக நாங்கள் பார்க்கலாம். இப்படி ஏராளமான பாவங்களை இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்று சொன்னால் நேரடியாக அது பாவம். அது உடலுக்கோ உள்ளத்துக்கோ ஆன்மாவுக்கோ மன நிம்மதிக்கோ அது கேடு விளைவிக்கும் என்ற இன்னும் ஒரு காரணத்தையும் இஸ்லாம் அதற்குள்ளே வைத்திருக்கிறது. நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள், மதுபானம் அருந்தாதீர்கள், நீங்கள் கொலை செய்யாதீர்கள், வட்டி சாப்பிடாதீர்கள். வட்டி எடுக்கிறார், ஹராத்திலே வியாபாரம் செய்கிற பொழுது ஹராத்துக்குள்ளே சென்று விடுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. எவ்வளவு சம்பாதித்தாலும் பரக்கத்து இருக்காது. வட்டியிலே அவர் சம்பந்தப்பட்டு விட்டார் என்றால், சிறிய வட்டியோ பெரிய வட்டியோ சம்பந்தப்பட்டு விட்டால் அதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு சின்ன லாபம் தெரியும். ஆனால் பின்னால் உங்கள் நிம்மதியை அது சீர்குலைத்து விடும். வட்டி என்பது சாதாரண குற்றம் அல்ல சகோதரர்களே. அல்லாஹு தஆலா நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கை விடுக்கிறான். இது எச்சரிக்கைக்குரிய வசனம். வட்டியோடு தொடர்படுபவர்களை அல்லாஹு தஆலா நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். லேசா தெரியுது நாங்க வட்டியோடு தொடர்படுகிறோம், சின்ன பிரச்சனை வருகிறது வட்டியோடு தொடர்படுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் நிம்மதியை சீர்குலைத்து விடும். இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்கள் நிம்மதியையும் சுவிச்சத்தையும் உங்களுக்கான சுவனத்து வீட்டையும் அது பறித்து விடும் சகோதரர்களே. அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பாவங்களும் இருக்கிறது. இன்னும் சில பாவங்கள் குணத்தோடு சம்பந்தப்பட்டது. இது இவ்வளவு முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க. உதாரணத்துக்கு சில பாவங்களை சொன்னேன். இன்னும் சில பாவங்கள் இருக்கிறது எங்கள் குணத்தோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள். அது எப்படிப்பட்ட பாவம் என்றால், ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய இந்த குணம் இருக்கிறதே, அல் ஹசத் என்ற குணம், கெட்ட குணம், துர்குணம், பொறாமை என்பது உள்ளத்துக்கு வந்து விட்டால் இது மனிதன் அவன் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டு வார ஒரு பாவம். இது எங்க ஒவ்வொரு மனிதருக்கும் இது ஏற்படும். ஆனால்
இந்த குணத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கவில்லை என்றால் இதனால் பாதிக்கப்படுவது முதலாவது நாங்கள் தான். பொறாமை என்று ஒன்று வந்துவிட்டால் மேலே சொன்ன பாவங்கள் எல்லாம் மிக பயங்கரமானது. அதை போன்ற பாவங்களும் அதே தரத்தில் உள்ளவைகள் தான். அதை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை சொன்னேன். இப்பொழுது எங்களோட குணத்தோடு சம்பந்தப்பட்டது. எங்களோட நிம்மதியை பறிப்பதில் பிரதானமானது பொறாமை. அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நாம் பொறாமைப்படுவது என்பது நாம் நமக்கு கொடுக்கிற தண்டனை. பாருங்க, அவர் எவ்வளோ அழகா அதை செய்கிறார், எவ்வளோ அழகா அவர் அதை வடிவமைத்திருக்கிறார், எவ்வளோ அழகா அவங்க படிக்கிறாங்க, எவ்வளோ அழகா சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ அழகா வீடு கட்டுறாரு. எல்லாம் பார்த்து அடுத்தவங்கட வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு கொண்டு இருப்பாராக இருந்தால் இந்த பொறாமைக்காரர் தான் வாழவும் மாட்டான், பிறரை வாழ விடவும் மாட்டான். தான் வாழ்றதுக்கு அவனுக்கு அந்த மனசு இடம் கொடுக்காது. ஏன்னா அடுத்தவங்களை பார்க்கறதில் அவர் பிஸி ஆகிடுவார். தன்னுடைய முன்னேற்றத்தில் அவர் பிஸியாக மாட்டார். தன்னைத்தான் இழந்து கொண்டு அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து அப்படியே தவித்து கொண்டிருப்பான். கடைசியில் அவன் மனநோயாளியாக மாற்றப்பட்டு மரணிப்பான். பொறாமை இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது எல்லா மக்களிடம் இந்த வைரஸ் பரவி இருக்கிறது. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். பொறாமை என்ற குணத்தை சரியாக நாம் இனம் கண்டு அதை எங்களை உள்ளத்திலே இருந்து பாதுகாக்கவில்லை என்றால் பாதுகாக்கலாம், அதுக்கு வழி இருக்கிறது. ஆனால் கஷ்டம். எப்பொழுதெல்லாம் நீங்க அடுத்தவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு குத்துது கொடையுது என்றால் அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செஞ்சு தௌபா செஞ்சு அல்லாஹ் இடத்துல மன்றாடி, யா அல்லாஹ் என்னட்ட இருக்கிற நலவை என காட்டியா அல்லாஹ், என்னட்ட இருக்கிற குறைகளை என காட்டியா அல்லாஹ், நலவு கொஞ்சமாயிருந்தா அதிகம் செய்கிறேன், குறை அதிகமாயிருந்தா குறைச்சு கொள்றேன், என்ற குறையை நான் திருத்துறதுல எனக்கு என்னுடைய குறைகளை பார்ப்பதின்பால் என்ன காட்டியா அல்லாஹ், எனக்கு நீ தந்த அருள்களை பார்க்கறதுக்கு நீ அருள் செய்யா அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், இதை தந்திருக்கிறான், இதை தந்திருக்கிறான். எப்பொழுதும் நீங்கள் தீனுடைய விஷயத்துல ஒரு ஆள் மேல போறாரா, உங்களுக்கு மேல போறாரா, அவரை பாருங்க, அவரை போல வரணும்னு ஆசை வைங்க. துனியாட விஷயத்துல உங்களுக்கு கீழே ஒருவர் இருக்கிறார், அதை பாருங்க, அவருக்கு துவா செய்யுங்க. பெரிய ஒரு ஆளை பார்த்தா இந்த மனிதர் எனக்கு முன்னால பிறந்திருப்பார், எவ்வளவு நன்மை செய்திருப்பார், அவரை போல நானும் நன்மை செய்யணும். நீங்க ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தா இவன் எனக்கு பிறகு எனக்கு பின்னாடி பிறந்த பிள்ளை, இவன் கொஞ்சம் போல பாவம் செஞ்சிருப்பான், நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பேன் என்று நீங்க அப்படி பார்த்தீர்கள் என்றால் நிம்மதி அடைந்து கொள்ளலாம். பார்ப்பதிலெல்லாம் எதிர்மறையாக பார்த்தால் எப்படி நிம்மதி வரும்? உங்களிடத்துல இருக்கிற குறைய பார்த்து பார்த்து அதுல பிஸி ஆகுங்க. என்னிடத்துல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற மனப்பக்குவம் இல்லையா, யா அல்லாஹ் நன்றி செலுத்துகிறேன், யா அல்லாஹ் கொடுத்ததை நான் திருப்தி அடையாமல் இருக்கிறேனா, திருப்தி அடைகிறேன் யா அல்லாஹ் என்று நீங்க உங்களை பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருளை பாருங்க. அல்லாஹ்வின் பக்கம் போங்க, தௌபா செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, இபாதத்துல கவனம் செலுத்துங்க. எப்பொழுதும் அடுத்த மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க பொறாமைத்தி அழிஞ்சு போகணும், அவன் நல்லா இருக்க கூடாது என்று நீங்க நினைச்சீங்கண்டா முதலாவது நல்லா இருக்காம அழிஞ்சு போறது நீங்க தான். அது நான் தான். நான் அந்த குணத்துல இருந்தா, நீங்க அந்த குணத்துல இருந்தா, நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று இபாதத் செய்கிற மனிதர்கள், ஒரு பாவியிடத்தில் இந்த குணம் இருந்தால் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவன் பாவி, இபாதத் செய்கிறான், முன்சஃப்ல தொழுறாரு, அவரிடத்துல பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டா தெரியும் அவர் எப்படிப்பட்ட பொறாமைக்காரன். எப்ப பார்த்தாலும் 5 நேரம் தொழுவாரு, இபாதத் செய்வாரு, ஆனா எப்பயும் அவருடைய கண் பார்வை அடுத்தவருடைய வளர்ச்சியில, அடுத்தவன் எப்படா கீழே விழுவான் நாசமா போவான்னு தான் இருப்பார். என்ன பிரயோசனம் இருக்கிறது? கல்புன் சலீம் இல்லண்டா எப்படி சொர்க்கம் போகலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் அந்த சலீமான உள்ளத்தாயா அல்லாஹ், பொருளாதாரமோ பிள்ளைகளோ பலனளிக்காது, இந்த உலகத்துல கோடி சம்பாதிச்சா என்ன, ஏக்கர் லட்சக்கணக்கில் எடுத்து போட்டா என்ன, ஒரு பிரயோசனம் இல்லை. சலீமான உள்ளத்தை பெற இல்லைன்றால் அடுத்தவண்ட வளர்ச்சி பொறாம. இன்று மூமீன்களிடத்தில் தொழுகிற அதே பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் மேலே போனா நல்ல மனிதர்களாக காட்சி அளிப்பாங்க பார்க்கறதுக்கு, ஆனா உள்ளத்துல பொறாம வஞ்சகம். அவன் முன்னேறக்கூடாது, அவன் காசு பணம் பொருளாதாரத்துல முன்னேறக்கூடாது. அவன்கிட்ட பாரு இவ்வளவு பெரிய வீடு, 10 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தான், 10 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்களா கொடுத்தீங்க? அல்லாஹ் தானே கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை கொடுக்க கூடாது என்று நீ நினைப்பதற்கு நீ யார்? நாங்க எப்பயும் அடுத்தவனுக்கு அல்லாஹ் கொடுத்ததை பார்த்து பொறாமப்படுறோம்டா. நாங்க அல்லாஹ் கொடுத்ததை கூடாது என்று நினைக்கிறோம். அப்ப எப்படி உனக்கு அருள் கிடைக்கும்? பொறாமை வந்து விட்டால் நிம்மதி பறி போய்விடும். பொறாமை வந்து விட்டால் மனதினுடைய நிம்மதி பறிக்கப்பட்டு விடும். அடுத்தவனுடையது அல்ல, அவன் நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு போவான்.
அவன் அல்லாஹ் புறக்கணிச்சா அல்லாஹ் எடுப்பான், அவன் நன்றி செலுத்த அல்லாஹ் கொடுப்பான். ஆனா நீங்க வெந்திருந்தா, பொறாமப்பட்டு உனக்கு கிடைத்த எல்லாம் அழிந்து கொண்டே செல்லும். மூமீன்கள் அப்படி, இபாதத்தாளி அப்படி. இன்னும் ஒரு படித்தரம் மேல போய் பார்த்தால் மார்க்கம் பேசுகிறவர்கள், உபதேசம் பண்ணுகிறவர்கள், உலமாக்கள், அறிஞர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதுக்குள்ளேயும் போட்டி போறாம பாரு, அவர் அப்படி செய்யறாரு, இவர் இப்படி செய்யறாரு, அவரை 10 பேர் விரும்புறாங்க, இவரை 20 பேர் நேசிக்கிறாங்க, எந்த காரணம் இல்ல அவரை பத்தி விமர்சனம். அவர் அப்படியாமே, இவர் இப்படியாமே, அவர் அப்படி செய்யறது இல்லையாமே, இவர் இப்படி செய்யறது இல்லையாமே. ஏன், எதற்கு? இந்த மார்க்ஸ் போடுற வேலை யார் உங்களுக்கு தந்தது? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் டிக்கெட் கொடுப்பதற்கு நீங்கள் யார்? அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை சஹாபாக்கள் என்னிடம் நிஃபாக் இருக்கிறது என்று அஞ்சினார்கள், பயந்தார்கள். இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அத்ரக்து ஸலாதீன மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 30 சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்திலே அல்லாஹ் இவர்கள் சொர்க்கவாதி என்று சொன்ன சஹாபாக்களில் 30 பேரை நான் பெற்றுக்கொண்டேன். இப்னு அபி முலைகா என்ற தாபியை சொல்லுகிறார், அந்த 30 பேரும் என்னிடம் நிஃபாக், நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்று அவர்கள் ஒவ்வொருவரும் தன் மீது பயந்து வாழ்ந்தார்கள். என்னிடத்துல முனாஃபிக்தனம் இருக்குது என்று அவங்கள பார்த்து பயந்தாங்க. யா அல்லாஹ் என்ன பாதுகாத்திரு என்று வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று 2 பயான் பண்ணிவிட்டால், கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிவிட்டால், கொஞ்சம் பிரபலியமாகிவிட்டால், கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி மக்கள் எல்லாம் அவர்கள் மதிக்க ஆரம்பித்தால் அடுத்தவர்களை கணக்கெடுப்பதில்லை, அடுத்தவர்களை பார்ப்பதில்லை, சிரிப்பதில்லை. நீ தாழ்ந்தவன், உயர்ந்தவன், இவர் பணக்காரன், வசதியற்றவன் என்ற பாகுபாடுகளுக்குள்ளே சென்று விடுகிறார்கள். சில பொழுது அவரை ஒற்று அவருக்கு மேலே தரத்திலே ஒருவர் வருகிற பொழுது, ஒரு அறிஞராக காட்டப்படுகிற பொழுது அவரை பார்த்து பொறாமை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்னிடம் வந்தாலும் பிழைதான், அது யாரிடம் வந்தாலும் பிழைதான், அவர் எந்த தோற்றத்தில் இருந்தாலும் பிழைதான். பொறாமை என்று வந்து அவர் இல்லாமல் போய்விட வேண்டும், அவர் அட்ரஸ் இல்லாமல் தெரிய வேண்டும். பார்த்தீர்களா, அவர் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகிறார் என்றால் இதோ நடிக்கிறார் என்று எப்படி நாவு கூசாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்தில் கடுகளவும் பயமில்லாமல் அவருடைய அச்சத்துக்கும் அவருக்கும் இடையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவருடைய அச்சம் அல்லாஹ்வுக்காக இருந்தால் நாளை மறுமையில் அவதூறு சொன்ன குற்றத்துக்கு ஆளாக வேண்டி வரும். யாருடைய வெளிரங்கத்தை வச்சும் தோற்றத்தை வச்சும் நாங்கள் எடை போட்டு விடக்கூடாது. ஒருவர் அழுகிறாரா, கவலையோடு இருக்கிறாரா, ஒரு தொழுகிறாரா, தொழாமல் இருக்கிறாரா, இபாதத் செய்கிறாரா, வணக்கம் புரிகிறாரா, எப்படி இருக்கிறார், அவருடைய நிலைமை என்ன என்று தெரியாமல் பேசிவிடாதீர்கள். யாருக்கும் யாரும் மார்க்ஸ் புள்ளி போட்டு விடாதீர்கள். அவன் அப்படித்தான் இப்படித்தான் என்று பயான் என்ற பெயரிலே அடுத்தவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்துவதை தாவாவாக நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் போய் என்ன பதில் சொல்வது? உண்மையில் இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு பயந்துதான் அழுதான், அல்லாஹ்வுக்கு பயந்துதான் வாழ்ந்தான். நீ இவனை பற்றி குறை சொன்னாயே, இது அவதூறு என்று சொன்னால் மல் முஃப்லிஸ் அல் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் யார் என்று பயானில் சொல்லுகிற நீங்கள் எல்லோரும் திவாலாகி போனவன் யார், காசு பணம் இல்லாதவன் யார் என்று சொல்கிறோமே. அடுத்தவனை பற்றி புறம் பேசி, அடுத்தவனை பற்றி அவதூறு சொல்லி, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்தவன் தானே அந்த நிலைக்கு தள்ளப்படுவான். துரதிஷ்டவசமாக கொள்கையை பேசி, இஸ்லாத்தை பேசி, அகீதாவை பேசி, பகிரங்கமாக மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து பிரபல்யமாக இருந்து அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அல்லாஹுடைய நீதிமன்றத்திலே மறுமையிலே விசாரணை செய்யப்படுகின்ற பொழுது, அல்லாஹுக்கு முன்னால் குற்றவாளியாக தலை குனிந்து நிற்கின்ற பொழுது எங்களது உபதேசங்கள் பயனளிக்காது. அந்த நேரத்தில் எங்களுடைய சலீமான இதயம் மட்டும்தான் பயனளிக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, சாதாரண இடத்தில இருந்து வந்தாலும் பொறாமைதான். உயர்ந்த இடத்தில கல்வி கூடின இடத்திலே இருந்து வந்தாலும் பொறாமைதான். இந்த பொறாமை என்ற குணம் உங்களை அழித்துவிடும் சகோதரர்களே, உங்கள் நிம்மதியை சீர்குலைத்துவிடும். ஒரு பெண்ணை பார்த்து பொறாமைப்படுவது, அவருடைய கணவன், அவனுடைய பிள்ளைகள், அவருடைய வளர்ச்சி, அவருடைய கல்வி, அவருடைய செல்வாக்கு, அவருடைய அந்தஸ்து, அவருடைய தொழுகை, அவருடைய குலம், அவருடைய குடும்பம், இதையெல்லாம் வைத்து பொறாமைப்படுவது கூடாது. அது உங்கள் வளர்ச்சியை இல்லாமலாக்கிவிடும், உங்களை அழித்துவிடும். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, வீணான சந்தேகம், ஒருவரை பார்த்து வீணாக சந்தேகிப்பது, அவர் அதுக்குத்தான் இப்படி செய்தார், இதற்குத்தான் இப்படி செய்தார், இது உங்கள் நிம்மதியை சீர்குலைத்து விடும். அதே போன்று தான் தற்பெருமை, என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் இதை செய்ய தெரியும், நான் தான் இதை செய்வேன், என்னை விட்டா வேற யாரும் இல்லை என்ற அந்த தற்பெருமை, அதுதான் இபிலிசுக்கு ஏற்பட்டது. கியாமத்து நாள் வரை சபிக்கப்பட்டான். இந்த தற்பெருமை வந்துவிடக்கூடாது, இது உங்களை அழித்துவிடும். அதே போன்று முகஸ்துதி வந்துவிடக்கூடாது.
நாம் சென்ற தலைப்பிலே பார்த்தோம் உள தூய்மையை பற்றி. அதற்கு நேர்முரணாக வருகிற முகஸ்துதி, மனிதர்களுக்கு காட்டுவதற்காக, மனிதர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, மனிதர்களுடைய திருப்திக்காக இயங்குகிற முகஸ்துதி வந்துவிட்டால் உங்கள் நிம்மதி இழந்துவிடும், உங்கள் மனதினுடைய நிம்மதி பறிபோய்விடும். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி கெட்ட குணங்கள் வீணாக நீங்கள் கோபப்படுவது என்பதும் உங்கள் மன நிம்மதியை பறித்துவிடும். இப்படி எந்த குணங்கள் எல்லாம் உள நோய்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்களால் அடையாளப்படுத்தப்படுகிறதோ அந்த நோய்கள் எல்லாம் உங்கள் நிம்மதியை சீர்குலைத்து விடும். இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரிகளே, பாவங்களில் மன நிம்மதியை சீர்குலைத்து விடுகிற மிக பயங்கரமான பாவம் இன்று சமூகத்தில் ஊடுருவி போயிருக்கிற பாவம். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நிம்மதி பெருமை என்ற பெயரிலே ஊடுருவி இருக்கிறது. இது சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் இந்த பாவம் உங்கள் நிம்மதியை சீர்குலைத்து கொண்டே இருக்கும், உங்கள் மன நிம்மதியை சீர்குலைத்து கொண்டிருக்கும். அது என்ன பாவம் தெரியுமா? பாவங்களை பகிரங்கப்படுத்துகின்ற பாவம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கடைசியாக இது இன்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அப்படியே பரவி போயிருக்கிற ஒரு நோய்தான் பாவங்களை எல்லாம் பகிரங்கப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மதி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன். குல்லு உம்மதி முஆஃபன், என்னுடைய உம்மத்தில் எல்லாம் மன்னிக்கப்படுவார்கள், என்ற உம்மத்தில் எல்லாம் மன்னிக்கப்படுவார்கள், ஆனால் பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்களை தவிர. குல்லு உம்மதி முஆஃபன் இல்லல் முஜாஹிரூன், இல்லல் முஜாஹிரீன், பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்களை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ற உம்மத்தில் எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கிறது, ஆனால் இவர்களை தவிர பாவங்களை செய்த பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று பாருங்கள், பாவங்கள் பகிரங்கப்படுத்தப்படுகிறது. எப்படி இன்று ஒரு மனிதன் யூதர்களை, யகூதிகளை, நசாராக்களை பின்பற்றுவது பாவம், யகூதிகளை நசாராக்களை பின்பற்றுவது பாவம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமூகத்தை பின்பற்றுகிறார்களோ, ஒப்பாகி வாழ்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். யார் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு தான் மறுமையில் எழுப்பாட்டப்படுவார்கள். இன்று சர்வசாதாரணமாக சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியாக்கள் வந்திருப்பதனால் இந்த பாவம் அப்படியே எங்களுக்கு மத்தியிலே பரவலாக காணப்படுகிறது, பகிரங்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நீங்கள் ஒரு சினிமாவை பார்க்கிறீர்கள், அதை ஷேர் பண்ணி விடுகிறீர்கள், பகிரங்கப்படுத்துகிறீர்கள். நான் இந்த நேரத்தில் இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், தைரியமா சொல்றாங்களா இல்லையா எங்களுடைய இளைஞர்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர? நான் இந்த நேரத்தில் இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி இதை சொல்ல முடியும்? அப்படி அவர் வைத்துவிட்டு அவர் ஃபேஸ்புக்கில் போடுவார், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போடுவார், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போடுவார். போட்டுவிட்டு அந்த நேரத்தில் அவர் மரணித்து விட்டால் அவருடைய நிலை என்ன? கியாமத்து நாள் வரை நீங்க போட்டால் போட்டதுதான், நீங்க டிலீட் பண்ணினாலும் அதை 5 பேர் ஷேர் பண்ணி விடுவார்கள், ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி விடுவார்கள், அல்லது அதை ஷேர் பண்ணி விடுவார்கள். அப்படி அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்து மீண்டும் மீண்டும் போட்டு காட்டுவார்கள், அழிக்க முடியாது. நீங்க மௌத்தா போய் கபருக்குள்ள போனாலும் உங்கள் பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும். மிக பயங்கரமான ஒரு நிலை. இன்று புதிதாக ஊடுருவிக்கிற நோய் எல்லா இடங்களிலும், பாடசாலைகளிலும், வீட்டிலும் பிறந்த நாள் கொண்டாட்டம். எல்லாருமே பிறந்த நாள் கொண்டாட்டம், பிறந்த நாள் கொண்டாட்டம், பிறந்த நாள் கொண்டாட்டம், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஏன்? யாருடைய கலாச்சாரம் இது? நான் அதாவது பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறேன், பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நீ உனக்கு 60 வருடம் வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான், அதிலே 50 வருடம் 30 வருடம் போய்விட்டது என்றால் எப்படி சந்தோஷப்படுவது? எப்படி சந்தோஷப்படுவது? இன்னும் சில நொடிகள், சில நாட்கள் இருக்கிறது மரணிப்பதற்கு, நான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமே, இபாதத் செய்ய வேண்டுமே என்று கவலைப்படுவதற்கு பதிலாக சந்தோஷமான மகிழ்ச்சியான பிறந்த நாள் என்று எப்படி கொண்டாடுவது? அன்புக்குரிய சகோதரிகளே, 12 மணி வரை முழித்துக் கொண்டு இருந்து நான் தான் முதலாவது வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோய். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அதற்குள்ள ஒரு சினிமா, ஒரு இசை, ஹராம். 50 பேர் உங்கள் ஸ்டேட்டஸை பார்ப்பார்கள் என்றால், 60 பேர் பார்ப்பார்கள் என்றால், அந்த இசையை கேட்பார்கள் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் வருவார்கள். யா அல்லாஹ், இந்த பாவத்தை செய்வதற்கு, இந்த சினிமாவை கேட்பதற்கு, இந்த இசையை கேட்பதற்கு இவன்தான் காரணம் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் கேட்டதற்கும் பாவம் உண்டு, கேட்க வைத்தவர்களுக்கும் பாவம் உண்டு. இசையை ஹலாலாக்கியது யார்? நீங்க ஸ்டேட்டஸ்ல போடுவீங்க, ஒரு ஆள் பார்ப்பாங்களா, 100 பேர் பார்ப்பாங்களா? எல்லாருடைய பாவத்தையும் நீங்கள் சுமந்து கொள்வீர்களே.
சினிமாவை ஷேர் பண்ணுகிறீர்கள். ஒரு நல்ல கருத்து என்று சொல்லி இசையை கொண்டு போட்டீர்கள் என்றால் நல்ல கருத்துக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். பாலுக்குள்ள ஒரு கிளாஸ் பாலுக்குள்ள ஒரு சொட்டு நஞ்சை போட்டால் குடிப்பீர்களா? மரணித்து விடுவோம் என்ற பயம். ஆனால் ஒரு நல்ல கருத்துக்குள்ள இசை, அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, அரபில இருந்தாலும் சரி. அரபியில் இருக்கிறது இசை ஹலாலாகி விடுமா? இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, அதை ஷேர் பண்ணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிறந்த நாள் கேக் என்று, பிறந்த நாளுக்கென்று தீன்பண்டங்களை கொடுத்து அனுப்புகிறோம், அதை சாப்பிடுகிறோம். இது ரசூலுல்லாவை இழிவுபடுத்துவதற்கு சமம். சில முட்டாள்தனமான மார்க்க அறிவிலிகள் தான் இதை கொண்டாடலாம் என்று அனுமதிக்கலாமே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பிறந்த திங்கட்கிழமையிலே நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். முஸ்லிமில் வர ஹதீஸ். அதனால நீங்க பிறந்த நாள்ல நோன்பு பிடிக்கணும்னு நீங்க நினைச்சிராதீங்க. அப்படி ஒரு இபாதத் இருக்குது நினைச்சிராதீங்க. ரசூலுல்லா தான் பிறந்த தினத்தில் நோன்பு வைத்தனால தான் திங்கட்கிழமை நோன்பு பிடிச்சாங்க. அதனால தான் நாங்க திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறோம். திங்கள் வியாழன் சுன்னத்து நோன்பு பிடிக்கிறது. அதனால தான் ரசூல்லா பிறந்ததுனால அவங்க பிடிச்சதுனால அது சுன்னத்து. நாங்க பிறந்த நாளெல்லாம் நோன்பு பிடிக்கணும், அது ஒரு சுன்னத்து நினைச்சிராதீங்க. ஆனால் தான் பிறந்த தினத்தில் ரசூலுல்லா பசித்திருந்து நோன்பு பிடிக்க நீங்க கேக் வெட்டி கொண்டாடுகிறீர்கள் என்றால் உங்களோட பிறந்த தினத்தை எவ்வளவு கேவலமான ஒரு நிலை. ரசூலுல்லா பசித்திருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிடுகிறீர்கள் உங்கள் பிறந்த நாளில் என்றால் இதைவிட ரசூலுல்லாவை இழிவுபடுத்த எப்படி மனசு வருகிறது அவர்களே? ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு ரசூலுல்லா அவர்கள் பிறந்த நாளிலே நோன்பு பிடித்தார்கள், அவர்கள் பசித்திருந்தால் என்ன, ரசூலுல்லா உயிருக்குயிர நேசிக்கிறோம், ஆனால் நான் பிறந்த நாளில் கேக் வெட்டி பிரியாணி தின்று கொண்டாடுகிறேன் என்றால் என்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு ரசூலுல்லாஹ் மஹப்பத் இருக்குது. ஒன்று யூத நசாராக்களை பின்பற்றீங்க, பாவம். ரெண்டாவது அதை பகிரங்கப்படுத்துறீங்க, பாவம். மூன்றாவது மக்களை தூண்டுறீங்க, பாவம். நான்காவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலை விட்டுட்டு அவர்களுக்கு மாறு செய்றீங்க, பாவம். அஞ்சாவது ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சாங்க என்று சொல்கிற பொழுது நீங்க வயிறு நிறைய சாப்பிடுறீங்க, ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்துறீங்களே, இது ஒரு பாவம். இத்தனை 5-6 பாவங்களை செய்து கொண்டு பேர்த்டே உண்டு. திருமண நினைவு நாள். எப்படி திருமண நினைவு நாள்? யார் கொண்டு வந்தது? எங்கு கொண்டு வந்தது? ஏன் இதை பகிரங்கப்படுத்துகிறீர்கள்? ஏன் இதை செய்கிறீர்கள்? அதற்கென்று தனித்தனியான கிஃப்ட்டுகள், அதை எடுத்து போட்டோ பிடிச்சி விளம்பரப்படுத்துகிறது, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் விளம்பரப்படுத்துவது. அதையும் தாண்டி கணவன் மனைவி ஹிஜாபோடு இருந்து கொண்டு ஆடுவது, பாடுவது, டிக்டாக் செய்வதென்று அதன் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொள்வது எல்லாம் ஹராம். தன்னுடைய முகத்தையும் அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் ஆபாசத்தையும் காட்டி சம்பாதிச்சு அதனால் என்ன பிரயோசனம்? அந்த ஹராத்தினால் உடலை வளர்த்தால் எப்படி நிம்மதி கிடைக்கும்? ஒரு பொழுது நிம்மதி கிடைக்காது, நிம்மதி சீர்குலைந்து விடும். எனவே இந்த பாவங்களை பகிரங்கப்படுத்துவது மிகப்பெரிய பாவம். ஒரு பொழுது நீங்க ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க 4 பேர் உங்களை வாழ்த்தணும் என்று. அந்த வாழ்த்து செய்தி 5 பேர் எதிர்பார்ப்பீங்க, 2 பேர் சொன்னா அந்த 3 பேர் ஏன் சொல்ல நினைச்சு வருந்து கொண்டிருப்பீர்கள். அதுவும் உங்களோட மனசு நிம்மதியை பறிச்சிடும். ஹராத்திலே பாவம், அந்த ஹராத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்பு, அதுவும் ஒரு பாவம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இப்படி நிம்மதியை சீர்குலைக்கிற பாவங்களில் இருந்து எங்களை விடுபட்டால் தான், எங்களது நஃப்ஸை பாதுகாத்தால் தான் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழலாம், மறுமையிலும் நிம்மதியாக வாழலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளங்களை பாதிக்கின்ற, எங்களுடைய நிம்மதியை கெடுக்கின்ற பாவங்களை விட்டு எங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்த அந்த கல்புன் சலீமை பெற்றுக்கொண்டு அந்த அந்நஃப்சுல் முத்துமைன்னா, சுவர்க்கத்துக்கு சொந்தமான அந்நஃப்சுல் முத்துமைன்னாவை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிற நல்ல மக்களாக நாங்கள் மாற முயற்சிப்போம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அந்த அந்நஃப்சுல் முத்துமைன்னா, அமைதி பெற்ற ஆன்மாவை பெற்ற கல்புன் சலீம், சாந்தமான ஆரோக்கியமான இதயத்தை பெற்ற நல்லடியார்களில் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.